Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டடி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹவு டு ஸ்டடி கன்சிஸ்டன்ட்லி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, மேம் எப்படி கண்டினியூஸாக படிக்கிறது, அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ என்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறத நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் இன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்க, இல்லை இந்த செஷன் என்ன படிக்க போகிறீங்க. சப்போஸ் மார்னிங் படிக்கிறீங்க, மார்னிங் டு ஆஃப்டர்நூன் படிக்கிறீங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போ ஒரு 3 hours ஒரு 4 hours. ஸோ அந்த 4 hours நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்கெடியூல் பண்ணிக்கணும். ஃபிசிக்ஸாக இருந்தால் நான் இத்தனை லெசன் படிக்கணும், இல்லை இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ், இல்லை இத்தனை 5 marks படிக்கணும். இப்போ நீங்கள் மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் படிக்கணும். சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா நான் ஒரு 2 lessons படிக்க போகிறேன், இல்லை எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸும் படிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு என்ன படிக்க போகிறோங்கிற அந்த ப்ரியாராக நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் அதை நோக்கி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது ஸ்டெப், ஃபைண்ட் குட் பிளேஸ் டு ஸ்டடி. உங்கள் வீட்டில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய இடத்த சூஸ் பண்ணி நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதனாலே உங்களால் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் வீட்டிலே உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு அங்கேயே நீங்கள் படிங்க. அது ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போதும் இப்போ படிச்சுட்டு இருக்கிற இடமே உங்களுக்கு எல்லா விதத்துலையும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக உங்களுக்கு படிக்கிற இடத்துல மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டில் வாலில் நீங்கள் மோட்டிவேஷ்னல் போஸ்டர்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோரில் உங்களுக்கான மோட்டிவேஷ்னல் போஸ்டர் அவைலபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ரீ டெலிவரி தான். நான் ஷாப் லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச போஸ்டரை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கன்வீனியன்ட்டான இடத்துல உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது என்கரேஜிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோர் லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ட் பாயிண்ட், மேக் டைமிங்ஸ் டு கம்ப்ளீட். நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளே நான் இவ்வளோ முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன நீங்கள் படிக்கணுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டில் நம்ம பார்த்தோம். படிக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான இடத்த நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் இப்போ ஒரு 1 hour நான் இதை படிக்க போகிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1 hourல நான் எப்படியா இருந்தாலும் இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட உங்களுக்கு தெரியும். ஒரு 10 mark படிக்கிறீங்க, இல்லை ஒரு 5 mark படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டயத்துக்குள்ளே அதை முடிக்கணுங்கிறத உங்கள் மைண்ட் செட் கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே அந்த டைமுக்குள்ளே நீங்கள் படிக்க நினச்சதை படிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் படிக்கணுன்ற மைண்ட் செட் வைக்காமல் ஒரு கொஷின் எடுத்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட அந்த ஒரு கொஷினை படிக்க முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ தட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டயத்துக்குள்ளே நான் இதெல்லாம் படிச்சிருவேங்கிற மைண்ட் செட்டோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டயத்துக்குள்ளே இதெல்லாம் நான் படித்து முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஷெடியூலில் என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ அதை உங்களால் படித்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், டேக் பிரேக்ஸ் இன் பிட்வீன். ஸோ பிரேக் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு 5 minutes 10 minutes நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. அது 1 hour ஒன்ஸோ இல்லை ½ hour. 1 hourக்கு அப்புறம் ஒரு 10 minutes எடுத்துக்கலாம், இல்லை ½ hourக்கு ஒன்ஸ் நீங்கள் ஒரு 5 minutes எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை எடுத்துக்கோங்க. கண்டினியூஸாகவும் நீங்கள் உட்காந்துருக்க வேணாம். ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், அடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ரிவார்ட் யுவர் செல்ஃப். ஸோ இப்போ நம்ம ஒரு செஷன் இப்போ படிக்கிறோம் அப்படின்னா அந்த செஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். எப்படி அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம்? ஸோ உங்களுக்கு நீங்கள் பிடிச்சது எதாவது நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் ஒரு 5 minutes லெஷராக டிவி பார்க்கலாம், இல்லை அம்மாட்ட போய் ஏதாவது பேசலாம். ஸோ இதுதான் 5th பாயிண்ட். நெக்ஸ்ட், படித்து முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம படித்தது, இல்லை இந்த செஷனில் நம்ம படித்தது நம்ம நல்லா தான் படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட்டுனா நீங்கள் எல்லாத்தையும் எழுதி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு 2 கொஷினை நீங்களாக எடுத்தோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து தர சொல்லியோ, இல்லை வீட்டில் நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த 2 கொஷின் எனக்கு ஏதாவது 2 எடுத்து கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஹோப் வந்துடும். ஓகே, இந்த செஷன் நம்ம நல்லா படிச்சிருக்கோம், பிகாஸ் நம்ம இந்த டெஸ்ட்டை நல்லா எழுதியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஹோப் உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் செஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைனா ஒரு சின்ன குவிஸ் மாதிரி நீங்கள் உங்கள் சிப்ளிங்ஸ்டையோ, இல்லை பேரண்ட்ஸ்டையோ, ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை 2-3 கொஷின் கேட்க சொல்லி நீங்கள் சொல்லி பார்த்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, இந்த டைமை நம்ம ப்ராப்பராக படித்து நம்ம ஃபுல்ஃபில்லாக
படித்து முடிச்சிருக்கோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக படிக்கிறதுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டயத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த 6 ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸையுமே நீங்கள் ஒவ்வொரு செஷனும் நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ மார்னிங் செஷன் இந்த 6 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் மார்னிங் படிக்க நினச்ச சப்ஜெக்டை முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த சேம் 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஆஃப்டர்நூன் செஷனையும் நீங்கள் படிங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 6 ஸ்டெப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா யூ கேன் ஸ்டடி கன்சிஸ்டன்ட்லி அண்ட் ஃபோக்கஸ்டலி. அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் படிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். பிகாஸ் அடுத்து பப்ளிக் எக்ஸாம்லாம் வருது, போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மற்ற ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமே நீங்கள் உங்கள் ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். All the very best students, study well and happy learning.